ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ரேஷ்மி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பதிவோடு வந்திருக்கேன். ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா ஆர் சம் அதர் கண்ட்ரீஸ், ஃப்ரான்ஸ், லண்டன்ட்டு நம்ம சொல்லுவோம். பட் நம்ம உண்மையாலே எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனித சரீரத்தில் தான் இருக்கோம். அற்புதமான ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு சரீரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது எல்லாருமே மறந்துட்டு நம்ம ஊர் பேரை தான் சொல்கிறோமே தவிர இதை நம்ம மறந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், நூடுல்ஸ் சாப்பிட்டோம், தென் பீட்சா, பர்கர்ன்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதில்ல. நம்ம செல்லுக்கு உண்டான உணவு சாப்பிட்ருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஜஸ்ட் நம்மளோட டேஸ்ட், நாக்குக்கு உண்டான இங்கே இருக்க சுவைக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருக்கோமே தவிர நம்ம செல்லுகளுக்கு சாப்பிடவே இல்லை, உணவே நம்ம கொடுக்கல. அதனால் என்ன ஆகுது, செல் டேமேஜ் ஆகுது. செல் டேமேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கோடிக்கணக்கான செல்கள் இறக்க நேரிடுது. நம்ம ப்ராப்பரான வைட்டமின், மினரல், நியூட்ரிஷன் எடுக்கும்போது தான் ரெஜினிவேஷன் ஆகும். கண்டிப்பாக 35 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம மனித சரீரம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். பட் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், வைட்டமின், மினரல் நீங்கள் எதுவுமே கொடுக்காத போது பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே புதுப்பிக்க முடியல. அதனால என்னது, லாட் ஆஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த செல் டேமேஜ் எப்படி உருவாகுது, நீங்கள் இந்த செல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது மனித செல் வேற, இன்னொன்று இந்த செல் எறும்பு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு மரக்கட்டைக்குள்ளே போச்சுன்னா ஃபுல்லாக உள்ளேருந்து அரிச்சிடும். ஃபுல்லாக அரிச்சதுன்னா மேலே பார்க்க சாலிடாக இருக்கும். அதை போய் நீங்கள் தொட்டு பாருங்களேன், ஃபுல்லாக அப்படி தூள் தூளாக உதிர்ந்துடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பாடியுமே இது செல்லால் மெயின் ஆடுது. செல்லால் ஆகின செல்ஸு நம்ம ப்ராப்பரான வைட்டமின், மினரல், நியூட்ரிஷன் எதுவும் கொடுக்காத போது இந்த செல் டேமேஜ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரீரத்தை அழிக்குது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் லைக் டயபிட்டிஸ் சொல்கிறாங்க, கிட்னி ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, ஸ்கின் டிசீஸ் வருது, லாட் ஆஃப் திங். இப்போ கண் பார்வை பிரச்சனை குறையிறது, லாட் ஆஃப் திங் நிறைய பேர் சொல்லிட்டே போகிறாங்க. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் எவ்வளோ கொடூரமான ஒரு நோய் இல்லையா? அது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வருது. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஒன்றுமே பண்ணல. பிகாஸ் நம்ம சுற்றுச்சூழல் காரணத்தினால நம்ம சுற்றுச்சூழலை மாற்ற முடியாது. பட் ஒரு விஷயம் நம்ம மாற்றலோன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் விவரமாக நம்ம செல் டேமேஜை எப்படி தடுக்கிறது, எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது, ஏன்னா கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ HMPVன்றாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லிக்கிட்டே போகட்டும். பட் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐ ஹாவ் அ குட் அமேசிங் சப்ளிமெண்ட். உங்களோட ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணும், உங்கள் ஃபேமிலி ஹெல்த், உங்கள் சரௌண்டிங் சுற்றுச்சூழலில் இருக்க எல்லாருக்குமே உங்கள் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு போய் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் யூ கேன் காண்டாக்ட் லீடர் ரேஷ்மி 9176040751. We can meet in Zoom. Signing off by Reshmi. Catch you later. Bye.